சகோதரர் ராமோஸ் அவர் சொன்ன மாதிரி நிறைய திருச்சபைகள் இன்னும் பாரம்பரியமாக தான் இருக்குது. நேற்று ஒரு காணொளி பார்த்தேன். வழக்கமாக எல்லோரும் சிலுவை சுமந்து போயிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டில் சிலுவை சுமந்து போயிட்டுருக்கிறாரு. நல்லா இயேசு மாதிரி அங்கி அரிஞ்சு அதெல்லாம். பின்னாடி ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு, பின்னாடி ஒருத்தன் அந்த சிலுவை ஏறி அப்படி அமுக்குறான். அவருக்கே தெரியாமல் மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகி சிலுவையை விட்டுட்டு வந்து அவனை ஒரே உதச்சி மறுபடியும் போய் சிலுவையை சுமக்கிறார். இப்படி தான் சிலுவையை நிறைய பேர் சுமந்துட்டுருக்குறாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம சிலுவையின் சத்தியங்களை தியானிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 7 வார்த்தைகள் கூட ஒரு விதமான பாரம்பரியம் தான் நினைக்கிறேன். நான் ஏன்னா சொல்ல வந்த கருத்தை எல்லாருமே சொல்கிறதுக்கான சரியான நேரம் கிடைக்காது. நீங்களும் சோர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா இப்போ சகோதரர் ஆமோஸ் பேசும்போதே எனக்கு தோணுச்சு, அவர் முடிந்ததுன்னு பேசிட்டார், அப்புறம் என்னத்தை நம்ம போய் கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். சகோதரி அண்ணாள் பேசும்பொழுது தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு பேசும்போது என் பக்கத்தில் வாழைப்பழ கூட வந்து வச்சுட்டாங்க. இப்போ என்ன நம்ம தாகமாக இருக்குன்னு நமக்கு பசியை தூண்டி விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் சிலுவை தியானங்கள் என்ற தலைப்பில் நீங்கள் வருகிற நாட்களில் சிந்திச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தர் இல்லை 2 பேர் பிரசங்கம் பண்ணால் அது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஆகவே நம்ம இந்த நிறைய பேர் நல்லா பேசுனாங்க, அந்த 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 தலைப்பில் கரெக்டாக இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பிதாவே என்ன படிப்போமா நம்ம மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த 7 வார்த்தைகளுக்கும் நம்ம ஒரு அந்த 7 பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிப்பு, விசாரிப்பு, அந்த மாதிரி ரட்சிப்பு, பராமரிப்பு. வெரி குட். இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஐடியா. கடைசியான பூ வந்து அர்ப்பணிப்பு. சரிங்களா? இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பூ தான் ஆண்டவர் கடைசியாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கி சகோதரர் ராமோஸ் அவர் சொன்ன மாதிரி அன்றைக்கெலாம் நல்ல ஊழியங்கள் நடந்தது. இன்றைக்கி வர்றதுக்கே பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். அது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம சாத்தானை வெளில தான் கடவுள் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் சாத்தானை வெற்றி சிறந்தார். அவர் மீது விசுவாசம் உள்ளவர்கள் அவரை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு அவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஸோ ஆகவே நம்ம நீ வருகிற நாட்களில் இந்த அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இவ்வளோ பேர் பேசுறது முக்கியம்தான். ஆனால் அவர்கள் பேசுவதன் மூலமாய் அவர்கள் பேசினதை கேட்டதன் மூலமாய் நான் என்ன டேக் ஹோம், நான் வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறேன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது சொன்ன மாதிரி மன்னிக்க வேண்டியவனா நான் வீட்டுக்கு கடந்து போனோம். அப்புறம் எனக்குள்ள ஆத்தும தாகம் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சகோதரர் பேசின மாதிரி நான் தாய் தந்தையை பராமரிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் அந்த முடிவோடு இதில் 7 செய்யணும் அப்படின்றது வற்புறுத்தல் கிடையாது. ஏதோ ஒன்று மன்னிக்கிற குணாதிசயத்தை நான் இன்றைக்கி பெற்றுக்கிட்டு தான் நான் வெளியே போவேன்னா அது பெரிய விஷயம். அப்போ இந்த அர்ப்பணிப்பு என்பது இன்றைக்கு திருச்சபை மத்தியில் குறைவுபட்ட காரியம். ஆண்டவர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல, ஆண்டவர் தான் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்தார் இல்லை. அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஆனால் இன்றைக்கி போதகர்கள் கூட, பிரசங்கியார்கள் கூட தோற்று போகிறாங்க. பிரசங்கியார் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்களோ ஒழிய செய்கிறதில்லை. சரிங்களா? அது ஏன்னா அவர்கள் பலவீனமானவர்கள். ஆனால் ஆண்டவர் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ அதனால் அவர் தம்மை அர்ப்பணித்தவராக எப்போ அர்ப்பணித்தார், தன் சிறு வயது முதல். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எருசலேமில் அவரை காணாமல் போயிடுறாரு. அப்போ அப்பா அம்மா தேடுறாங்க, ஏன்பா உன்னை தேடுறோன்னு உனக்கு தெரியலையான்னு. அவர் சொல்கிறார், நான் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறேனே, அது உங்களுக்கு புரியலையான்றார். அப்போ எவ்வளவு தன் சிறு வயது முதற்கொண்டு, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், சிறு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்க முடியும்னு அர்த்தம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கறது இல்லை. ரொம்ப ரொம்ப சேடான விஷயம். ஏன் நம்ம அதை சொல்லி கொடுக்கறதில்லன்னு நமக்கு தெரியல. இயேசு தன் பெற்றோர்கள் விரும்பாததை அவர் செய்தார். பெற்றோர்கள் அவங்க விரும்பலைல்ல, அவங்க என்ன விரும்பினாங்க, என் பிள்ளை என் கூடவே இருக்கணும்னு விரும்பினாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறது என் வேலை இல்லை,
நான் அவருடைய காரியத்தை செய்ய வேண்டும், நான் அவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீ சர்ச்சுக்கு போகாது, அங்கே போனால் உனக்கு இதாவது ஆகிடும் அதாவது ஆகிடும், நீங்கள் ஏங்க கக்கத்துலேயே இரு இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன். கடவுளை விட, கடவுளுடைய சமூகத்தை விட உங்கள் பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்காது. ஒருவேளை கடவுளுடைய சபையில் வேணால் பாதுகாப்பாக இல்லாமல் போகலாம், ஒரு 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 கட்டிடத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் கடவுள் சமூகத்தில் நல்லா கவனிங்க, கட்டிடம் வேற, கடவுளுடைய பிரசன்னம் வேறு. அதான் நம்ம ஏஆர்பி டேனியல் ஐயா சொல்லுவார், கடவுள் பிரசன்னத்தில் இருக்கிறத விட ஒரு பெரிய சந்தோஷமும் பாதுகாப்பும் நமக்கு இல்லை. ஆகவே உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்காக அர்ப்பணிங்க. இயேசு தம் வாழ்வு முழுவதும் ஆண்டவருடைய சேவைக்காகவும் ஆண்டவருடைய சித்தத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார், நான் என் சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றவர். அதான் அர்ப்பணிப்பு. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல அவர் தன்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறார். நல்லா கவனிங்க, அதுவும் நல்லா சத்தமிட்டு அர்ப்பணிக்கிறார். ஏன் சத்தமிட்டு அர்ப்பணிக்கிறார்? இயேசு தன் கடைசி வார்த்தை வரைக்கும், தன் மரண தருவாயிலும் அவர் சோர்ந்து போகவில்லை. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, அவர் வேற வழி இல்லாமல் செத்து போயிட்டாரு, அவர் பாடுகளை சகிக்க முடியாமல், அவ்வளோதாங்க, அவர் கதை முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் சத்தமாய் சொல்கிறார். நீங்கள் சிலுவையின் நேரத்தில் இந்த கல்லர்களும் அடிக்கப்படுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தலையை என்ன பண்ணுவாங்க, தூக்கி அவங்க கத்துவாங்களாம். ஏன் தலையை தூக்கி? அவங்களால மூச்சு விட முடியாது. அப்போ தலையை தூக்கி கத்துனா தான் அவங்களால பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தலையை சாய்த்தார்னு இருக்கா? தலையை சாய்த்தார் அப்படின்னா அவர் முழுவதுமாக முழு பலனோடு தன் ஜீவனை தம் பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுது, கர்த்தர் தந்த ஜீவன் கர்த்தரிடத்துக்கே திரும்பும். ஆமாம், கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்துக்கே திரும்பும். அப்போ கர்த்தர்ல நீங்கள் அவர் எப்படி உற்பவித்தார் என்று நம்ம பார்க்குறோம்ல, பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்தார். அப்போது கடவுள் தந்த ஜீவனை கடவுளிடத்தில் அவர் ஒப்புவிக்கிறார். அடுத்த காரியம், அவர் ஏன் தன் ஜீவனை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார்? ஏமா அப்படி ஒப்பு கொடுத்ததுனால என்ன சத்தியத்தை நாம் அங்கே படிக்கிறோம் என்றால், அவருடைய ஜீவனை ஒருவரும் பறிக்க முடியாது. அவருடைய ஜீவனை ஒருவரும் எடுக்க முடியாது. அவர் ஜீவாதிபதி. என்னங்க? ஜீவாதிபதியினுடைய ஜீவனை ஒருவரும் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியாது. அவர் கொடுத்தால் ஒழிய. யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 நம்ம வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க. முடிச்சிடலாம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால். யாரும் அவரிடத்துல என்ன பண்ணல? அவருடைய ஜீவனை எடுக்கல. அவர் கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அப்போ நீங்க கடவுள் உங்களுக்கு தந்த ஜீவனை கடவுளுக்காக கொடுக்கும் பொழுது கடவுள் உங்களிடத்துல விளங்கலையா? உங்களுக்கு கடவுள் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கு ஜீவனை தந்தது போல உங்களுக்கும் எனக்கும் கடவுள் ஜீவனை அளித்திருக்கிற. ஆதாமுக்கு எப்படி அளிச்சார்? சுவாசத்தில் ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான். அப்போ கடவுள் ஜீவனை அளிக்கிறார். அந்த ஜீவன் முழுவதும் நீங்கள் கடவுளுக்காக வாழ்ந்து அவருக்காக கொடுப்பீர்கள். ஆனால் அவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை யார் கொடுத்துருக்கீங்க? ஒரு பழமொழி இருக்குதுல்ல, வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவும். அப்படி வாழுறீங்களா? அதற்காக கடவுள் உங்களுக்காக சிலுவையில், நீங்கள் சிலுவை பாடுகளை சிந்திக்கும் பொழுது எவ்வளவு நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்? எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டார்? எப்போ கைது பண்ணாங்க? முந்த நாள் ராத்திரி. எப்போ சிலுவைக்கு போனார்? அடுத்த நாள் மதியம். கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க? சிலுவையில் தான் 3 மணி நேரம். அவர் பாடுகளின் நேரம் 3 மணி நேரம் இல்லை. கைது பண்ண உடனே கூட்டிட்டு போய் அங்கேயே அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. சாட்டை அடிக்கிறாங்க, தலையில் கொட்டுறாங்க. கிட்டத்தட்ட 12-15 மணி நேரம் வரைக்கும் ஆண்டவர் புசியாமலும் குடியாமலும்
உறங்காமலும் உங்களுக்காக எனக்காக அவர் பாடுகளை சகித்தார். அப்படிப்பட்ட பாடுகளை எனக்காக அவர் சகித்திருக்க நான் என் வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்காமல் இருப்பது எவ்வளவு நன்றியற்ற ஒரு நிலை இல்ல? வேலை இருக்கு இல்ல, குடும்பம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, எங்குமா கடவுளற்ற ஒரு வேலை, கடவுளற்ற குடும்பம், கடவுளற்ற ஒரு எதிர்காலம் உங்களுக்கு நிலைக்குமா? நான் நிறைய தடவை சொல்லுவேன், கடவுளற்ற செழிப்பு அழிவு. நீங்க எவ்வளவு பணக்காரராக இருக்கலாம், நீங்க எவ்வளவு சொந்த பந்தங்களை வைத்திருக்கலாம், நீங்க எவ்வளவு உயர்ந்தவர்களாய் மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கலாம், ஆனால் அங்கு கடவுள் இல்லை, அது அழிவுக்கு சமம். ஆகவே உங்கள் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்திருந்தால் கடவுள் உங்களை நேசிக்கிறார். மேலும் படிப்போம், அந்த வசனம் படிப்போம். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப சொல்றாருல, தன் தன் ஜீவனை ஒருவனும் தன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். Even Satan cannot do that. அதாவது அவனாலே செய்ய முடியாது. சாத்தான் நினைச்சுக்கிட்டான், நான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில கொண்டு போய் நான் சாகடித்தேன், அப்படிதான் அவன் நினைச்சுக்கிட்டான். ஆனா ஆண்டவர் ஆதியாகமம் 3:16 அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். என்ன நினைவுபடுத்துகிறார்? நீ அவர் காலை மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும். ஆதியாகமம் 3:10, நீ அவர் குதிகாலை நசுக்குவாய், அவர் எங்க நசுக்குவாரு? தலையை நசுக்குவார். சாத்தானால இல்ல, ஆண்டவர் காலை மட்டும்தான் தொட முடியும். ஆனால் ஆண்டவர் சாத்தானுடைய தலையை சிலுவையில் நசுக்கினார். அவருடைய ஜீவனை ஒருவனும் என்ன பண்ண முடியாதுமா, எடுத்துக்கொள்ள முடியாது. He volunteered himself. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். வாலண்டியர்னு சொல்லுவாங்க. ஆமா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் பெயராய், என் வேலையை யார் போவார்? ஆண்டவர் சொல்றார், இதோ நான், அடியேன், என்னை அனுப்பும். அதுதான் நம்ம பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தம்மை வெறுமையாக்கி, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மை கொடுத்தார். சரிங்களா? அந்த வசனம் முடிச்சிச்சா? அதோட முடிச்சிடும். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு அதிகாரம் உண்டு. அதாவது என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உண்டு. அப்போ அவர் எடுத்தார், பிதாவின் இடத்துல கொடுத்ததை அவர் எடுத்தார். எங்க எடுத்தார்? 2 நாளைக்கு பிறகு அவர் தன்னை தானே என்ன பண்ணாரு? பிதா அவரை உயிர்த்தெழ செய்யவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அதான் நம்ம சொல்றோம், அவர் உயிர்த்தெழும்ப பண்ணப்பட்டார்னு சொல்லப்படல, அவர் உயிர்த்தெழுந்தார். He owns his life. அதுக்கு தான் அந்த வார்த்தை சொன்ன, ஜீவாதிபதி, ஜீவனை தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் உங்கள் ஜீவனையும் என் ஜீவனையும் இவ்வுலகத்தின் ஜீவனையும் தனக்குள்ளே கொண்டு நம்ம படிக்கிறோம், அவரை கொண்டு அவருக்கென்று சகலமும் அவராலே உண்டானதுள்ள ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. சரிங்களா? இப்படிப்பட்ட ஜீவனுள்ள கடவுள், உங்களுக்காக தம் ஜீவனை ஒப்பு கொடுத்த கடவுள், தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தன் ஜீவனை பிதாவின் இடத்துல அர்ப்பணிக்கிறார். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இல்லை, நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் அப்படின்னு பார்த்தோம். நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லை, ஆராதனை முதலாக வந்தவர்கள் அநேகர், 7வது வார்த்தை பேசும்போது இருக்கிறவர்கள் சிலர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுல. நம்ம ஒரு பாடல் ஒன்று பாடி முடிப்போம்மா. இத்தனை எனக்காக செய்த கடவுளுக்கு நான் என்ன செய்தேன்? எழுந்து நின்று பாடுவோம்மா, இந்த விந்தை அன்புக்கு ஈடாய். நான் அந்த பாட்டை நீங்கள் பாடும்பொழுது எனக்கு பின்னாடியே கண் கலங்கிடுச்சு. நான் ரொம்ப எமோஷ்னல் பீயிங். அந்த பாட்டை நம்ம பாடுவோம். இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் பாடலாங்களா? இந்த விந்தை அன்புக்கு ஈடாய்
என்ன காணிக்கை ஏந்தி